Welcome back. You're watching Ideal Pressure Cooker வழங்கும் இப்படிக்கு ரோஸ். ரொம்ப அழகான விஷயம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்க கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல உங்களுக்கு பிடிக்காத கசப்பா நடந்த விஷயம் என்ன? என்ன சொந்தக்காரங்க வந்து அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். இவங்க நம்ம கூடயே இருக்க போறாங்க மாதிரி. ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நல்லபடியாக நடக்கணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இருக்கும், எல்லா ஃபேமிலிலையுமே இருக்கும், ஒரு சலசலப்பு இருக்கும். அப்படின்னா அவங்க எதுவும் எல்லாம் வேணான்னு சொன்னாங்க. இவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் எல்லாத்தையும் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அதாவது ஒரு பேச்சு ஏதாவது அடிபடும்ல, நமக்கே தெரியாமல் ஏதாவது வரும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு. கல்யாணத்தன்று உங்க கணவர் எவ்வளோ அழகா இருந்தார்? கல்யாணத்தன்னைக்கு என்னோட சிஸ்டர் என்கிட்ட வந்து நீ நல்லாவே இல்லடி, மாப்பிள்ளை தாண்டி சூப்பரா இருக்க அப்படின்னு. எனக்கு அவ்வளவா அன்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை என்னோட மேக்கப்ஸ்ல. அன்னைக்கு இவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களா எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்பவுமே அழகா தான் இருக்கிறாரு. அன்னைக்கு என்னோட சிஸ்டர் வந்து சொன்னா என்கிட்ட நீ நல்லாவே இல்லடி, என்கேஜ்மெண்ட்ல எல்லாரும் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. வெட்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட கஸ்டம் படி ஒரு எல்லோ ஷேட் இருக்க காட்டன் சாரி அண்ட் இவங்களுக்கும் தோத்தி அந்த கட்டியிருந்த ஸ்டைல், தலையில டர்பன்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த போட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. இல்ல என்னையே பார்த்துக்கவே எனக்கு சிரிப்பு தான் வருது. திவ்யா, அவர் எவ்வளவு அழகா இருந்தார்? என்னை விட அவங்க தான் அழகா இருந்தாங்க. எப்படி இருந்தாரு? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? கோட் ஷூட் போட்டிருந்தாங்க. முதல் இரவுக்கு முன்னாடி உங்களுக்கு தரப்பட்ட அட்வைஸ் என்ன? கால்ல விழணும்னு சொன்னாங்க. விழுந்தீங்களா? இல்லையா? ஏன்? ஆனா காலில் வந்து கீழே குனிஞ்சாங்க. தேங்காய் ஏதோ கீழே வச்சிருக்காங்க, புடவையில இருந்து தேங்காய் எடுத்து வந்தாங்க, குனிஞ்சாங்க. சரி நானும் காலில் விழுறாங்க போல இதுன்னு நினைச்சேன். அப்புறமா தேங்காய் வச்சுட்டு அப்படி ஏந்துக்குனாங்க. சரி நான் உனக்கு கண்டுக்கல. நிறைய சினிமா பார்த்துருப்போம், நிறைய பாடல்கள் டிவிலெல்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விஷயமா அதில் காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அது மேலே ஒரு கற்பனையே வந்திருக்கும். உங்களுடைய முதலிரவு எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்கிற மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கற்பனை இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நிற்க வச்சு பெண்டை கழட்டுனதுனால கற்பனை எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக டயர்டாக இருந்ததுனால படுத்து தூங்கிட்டீங்க. அது எப்படி? அதுதான் கேட்குறேன். ஸோ எப்படி இருந்தது அந்த கட்டில்? எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க? ஒன்றும் பண்ணல, சாதாரணமாக. கார்த்திக் சொல்லுங்க. அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே ஏமாந்துட்டீங்களா? ஏமாந்துட்டேன்னு சொல்றது வந்து நான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படத்துல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ரூம் தொன்று உள்ள போனா கொஞ்சம் பூ தூவி ஒரு கட்டில் வச்சு எல்லாம் ரெடியா இருந்துச்சு. அதுவும் டெக்கரேட்டிவாலாம் இல்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நாலு பூ போட்டு போனோம். கட்டில் ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, எடுத்து பார்த்தோம். என்னோட சிஸ்டர் தான் வச்சிருந்தா லெட்டர்லாம் நிறைய எழுதி அப்படி இருங்க எப்படி இருங்க ரொம்ப எழுதிட்டு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தேன். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. சுரேஷ் ஸ்டூடியோ மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்குலாம் எந்த குறையும் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து வடை வச்சிருந்தாங்க. வடை? ஆமா. சரி வடை சாப்பிட்டேன். வடை சாப்பிட்டோன்னா ஒரு ஏதோ பல்லு தட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா ₹1 காயின். சரி பொண்ணு வீட்டு வேற வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் எத்தனை எதாவது சொல்லக்கூடாது, தெரியாம ஊந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நான் எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கினேன். அப்புறம் பார்த்தா இது சாப்பிட்டு இதுவும் ₹1 எடுத்து கொடுக்குது. நல்ல காலம் கொஞ்சம் விட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்திருக்காது, முழுகிட்டு இருப்பேன். அதனாலதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி விபரீதமாலாம் செய்வாங்க. அதை அவங்களோட சின்ன சித்தி அவங்க விளையாட்டுக்கு வச்சிருக்காங்க போல. கொஞ்சம் விளையாடி இருந்தாங்கன்னா என் வாழ்க்கையை விளையாட்டாயிட்டு இருக்கும். சகஜமா பேச முடிஞ்சதா கணவன் மனைவி வந்த உடனே? இப்பெல்லாம் எல்லாம் பேசுறேன். இல்ல கொஞ்சம் வெக்கம் கலந்து பயம் கலந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா? பயம் வெக்கம் இருக்காது, கொஞ்சம் பயம் இருக்கும். கார்த்திக் எப்படி பேசுவாங்க அவங்க? நல்லா பேசுவாங்க நார்மலா. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எப்படி பேசுவாங்க கேட்டேன். அப்பவே நல்லா பேசுவாங்க. சுரேஷ் 3 நாள் தான் ஆகுது, இன்னும் வாய தரல. என்கிட்ட பேசுறாங்க. வீட்டுல எல்லாம் இப்போ ஆக்சுவலா மறுமுச்சு நேற்று தான் வந்தோம். நாங்கள் நேற்று ஈவினிங் தான் எங்க வீட்டுக்கு வந்தோம். நேற்று ஈவினிங் வந்தோம், இன்னைக்கு காலைல இருந்து தான். அதுக்குள்ள ஈவினிங் இங்கே வந்துட்டோம். திவ்யா அவங்க வீடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. புதுசு இல்லையா? திடீர்னு வேற உங்களுடைய சூழ்நிலையே மாறி இருக்கு. என்ன வெக்கம் இருக்கு இப்ப உங்களுக்கு? வெக்கம் இல்ல, பயம். என்ன பயம்? எங்க வீட்ல இருக்க மாதிரி இருக்கும்ல. அது எப்படி உடைக்கிறது? 2-3 days போனா சரியா போயிடும்.
சாந்தி, உங்களுக்கு அந்த இனிஷியலா இருக்கக்கூடிய தயக்கம் இருக்கு இல்லையா, அதை எப்படி உடைச்சிங்க? அதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இல்ல இப்போ கிடையாது, இப்போ 6 மாசம் ஆயிடுச்சு. அதான் அப்போ கிடையாதுன்னு சொல்றேன். எல்லாமே இப்பெல்லாம் சகஜமா பேசுறோம்ல, அதுவும் பழகுன அவங்க ரிலேட்டிவ் வேற. இல்ல இப்போ திவ்யா பாத்தீங்களா, 2-3 நாளா அது கல்யாணம் ஆகி இப்பதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம. ஆனா சொல்றாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு 2 நாள்ல அது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆரம்பத்துல தயக்கம் இருந்துச்சு? தயக்கம்லாம் இல்ல, பயமும் இல்ல. யாமினி, இவங்கள மாதிரி இருந்தீங்களா நீங்க? தயங்கி கொஞ்சம் தயக்கம் இருந்தது. பட் அது என்ன சொல்றது, அந்த காமிச்சிக்க கூடாது அப்படிங்கறது. அந்த தயக்கத்தை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? எல்லாமே பழகுற விதத்துல தானே இருக்கு. அவங்களுமே அவங்க வீட்லயே எல்லாரும் நல்லா பழகுனாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே பழகிடுது. திருமணமான புதுசுல செல்லமா உங்க மனைவிக்கு நீங்க என்ன பேர் வச்சீங்க? உங்க கணவருக்கு நீங்க என்ன செல்ல பேர் வச்சீங்க? சானா? அர்த்தம் என்ன? சாந்தி சான். சாந்தி சான், அந்த 3 வேர்ட் மட்டும். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ். வந்து நான் சான்ங்கறனால சாம், SEM. சோ நீங்க சாம், நீங்க சான். ஓகே. நீங்க? நான் என்ன பேர் வச்சேன்னு கேக்குறீங்க? நான் யாம்ஸ்னு வச்சேன். யாம்ஸ். பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்க உங்களுக்கு என்ன வச்சாங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? நீங்க? நான் பட்டிக்காடுன்னு கூப்பிடுவேன். பட்டிக்காடுன்னு கூப்பிடு. நீங்க எப்படி அவரை கூப்பிடுறீங்க? நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? சுரேஷ். சுரேஷ்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். சுரேஷ் இங்க பாருன்னு சொல்லுங்க. வேண்டாம். பொதுவா தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க 2 பேர்கிட்ட கேட்க விரும்புறேன், அந்த மோகம் 30 நாள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அந்த காலத்துல பழமொழி செட் பண்ணிட்டாங்க, அதே நினைச்சு சுத்திட்டு இருக்க கூடாது, மத்த வேலை கெட்டு போயிடும்னு. மற்றபடி அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. யாமினி, வாட் அபவுட் யூ? அவங்க சொல்ற மாதிரி தான், லைக் டே டு டே ஒர்க் எல்லாமே இருக்கு, இதுவும் இருக்கணும். அப்போதான் we can go on அந்த மாதிரி. இல்ல அந்த மோகம் 30 நாள் அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலா கேஷுவலா ஆயிடுது அப்படிங்கிறது உண்மையா? இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஆகல. இனிமே ஆனா அடுத்த ரோஸ் சீரியல் வந்து சொல்றேன். சாந்தி, நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படி ஒன்றும் தெரியல, அது சொல்ற பழமொழி தான் இருக்கு தவிர அது இந்த அளவுக்கு. அப்ப அது உண்மை இல்லைங்கிறீங்களா நீங்க? இது இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்கு, இனிமேலும் இருக்கலாம். திருமணமாகி சில நாட்கள்ல இருந்து சில வாரங்களே ஆன 3 தம்பதிகள் கிட்ட அவங்களுடைய திருமண கனவுகள் என்னவா இருந்தது, அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேசலாம் இவங்க கிட்ட. ஆஃப்டர் பிரேக் ஆன் ஐடியல் பிக்சர் குக்க வழங்கும் இப்படிக்கு.